இன்றைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு The Forerunners of the Second Coming. இரண்டாம் வருகைக்கான முன்னோடிகள். திருமுழுக்குனன் யோவான் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக வந்தான். யோவான் திருமுழுக்குனனுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தேன். இந்த உலகத்திலே அரசியல் கட்சியோ ஒரு கான்ஃபரன்ஸோ நடத்துவதற்கு முன்பாக சில முன்னோடிகள் போய் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும் இடத்தை பரிசோதிப்பார்கள். யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்று ஆயத்தத்தை செய்வார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக தேவன் யோவான் ஸ்நானகனை முன்னோடியாக அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன எழுதியிருக்கிறான் என்று வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், ப்ரிப்பரேஷன். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையாக இந்த உலகத்திற்கு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருவதற்கு முன்பாக நடுவானத்தில் நம்மை சந்திக்க இருக்கிறார். இரகசிய வருகை நடுவானத்தில் ஏற்படும், பரசிய வருகை யாவரும் காணும் வருகை 7 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த உலகத்தில் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், யோவான் திருமுழுக்குனனை விட 50% அதிகமான மதிப்பெண்களையும் உதவியையும் ஆதரவையும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான முன்னோடிகளாகிய உங்களுக்கு நான் தருவேன். ஆனால் நீங்கள் இதில் சிறப்பாய் செயல்பட வேண்டுமென்றால் யோவான் திருமுழுக்கினனுடைய வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும், கருத்தாய் கணித்து கவனிக்க வேண்டும். You have to glean the lessons that you read, you pick up from the life story of John the Baptist. சரி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை எழுதி வைத்தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு சுமார் 557ஆம் ஆண்டிலிருந்து 525ஆம் ஆண்டு வரைக்கும் மல்கியா தீர்க்கதரிசி இருந்தார். அவன் காலத்திலே என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே முதலாம் தடவை அவர் வருவதற்கு முன்பாக இந்த குரல் கேட்டது. மல்கியா இந்த குரலை எழுப்பினார். வேத புத்தகத்திலே மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியிலே 1-2 பக்கங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சுமார் 420 ஆண்டுகள் திருசபையின் சரித்திரத்திலே அது ஒரு இருண்ட காலம். தீர்க்கதரிசிகள் தோன்றவில்லை. கடைசி தீர்க்கதரிசியாக மல்கியா வந்தார். அதற்கு பின்பு ஒரே இருளின் காலம், எந்த தீர்க்கதரிசியும் தோன்றவில்லை. பீரியட் ஆஃப் மக்கபீஸ் என்று சொல்லி இறையியலில் இது சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இருண்ட காலத்தில் ஒளி கற்றையாய் யோவான் திருமுழுக்கினர் அங்கே தோன்றினார். யோவான் திருமுழுக்கினர் நாட்களிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 11 verse 12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த வசனத்தை வாசித்து நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அது செயல்படும் என்று பரலோகம் என்னை கரெக்ட் பண்ணியது. The kingdom from the days of John the Baptist, the kingdom of God suffereth violence. யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலிருந்து இருண்ட காலம், எந்த தீர்க்கதரிசியும் வரவில்லை, பிரசங்கம் நடக்கவில்லை.
எதிரிகள் ஆலயத்தை அசூசிப்படுத்தினார்கள். ஆலயத்திலே அங்கே எபிஃபனீஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னன் புகுந்து அங்கே ஆலயத்தை அவன் கேடுபடுத்தினான், கேடு உண்டாக்கினான். கேட்டின் மகன் அதை தூய்மையை இழக்கச் செய்தான். அந்த கடினமான அந்த காலத்திலே யோவான் ஸ்நானகன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன பொழுது த கிங்டம் ஆஃப் காட் சஃபரத் வயலன்ஸ்னா யோவான் ஸ்நானகன் சொல்லிகிட்டே போகிறான். சொல்ல சொல்ல யார் உள்ளத்தில் கிங்டம் ஆஃப் காட் போதோ அந்த கிங்டம் ஆஃப் காட் எல்லாம் பிசாசு எடுத்துக்கிறான். ஆகவே பலவந்தம் பண்ணுகிறவன், த வயலண்ட் ஒன், இஸ் நாட் எனி ஏஞ்சல், இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர் அண்ட் இஸ் ஏஜென்ட்ஸ். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த வசனங்களை அந்த உள்ளத்தில் பதிந்து வேர் கொண்டு அது பலன் அளிக்காதபடி அங்கே வந்து அந்த வசனம் பலவந்தமாய் வலுக்கட்டாயமாய் உள்ளத்திலிருந்து சூழ்நிலையினாலே தாக்கப்பட்டு மனிதனுடைய சுய சித்தத்தை மனிப்புலேட் பண்ணி பிசாசானவன் எடுத்து போடுகிறான். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்கம் பிசாசினாலே விளைவிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, த வயலண்ட் டேக் இட் பை ஃபோர்ஸ். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போயின என்று பார்க்கிறோம். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பிசாசு வந்து எடுக்க ஆரம்பித்தான். ஆகவே இந்த நாட்களில் பலவான் அவனை கட்டி போட்டு ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமையினால், பரிசுத்தாவின் வல்லமையினால் நம்முடைய இதயத்தில் விதைக்கப்படும் வசனங்களை நாம் மிகவும் கருத்தாய் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியும் சரி, மல்கியா தீர்க்கதரிசியும் சரி, யோவான் ஸ்நானகனுடைய வருகையை குறித்து சொன்னார். இயேசுவின் முதலாம் வருகையை குறித்து சொன்னார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான அந்த வழியை நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். பாவ ஜீவியத்திலிருந்து, கர்த்தரை விட்டு தூர வாழ்க்கை சுயசித்தமாய் நடப்பதிலிருந்து கர்த்தரை தேடி பக்தி வினயமாய் யோவான் திருமுழுக்கினனைப் போல நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதாமத்திலே 2 காரியங்கள் வருகின்றன. ஒன்று வந்து த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் த கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த ரெண்டையும் அதுக்கு என்ன வித்தியாசம் என்று நான் கேட்டேன். ஆவியானவர் எனக்கு சொன்னார், கிங்டம் ஆஃப் காட் இஸ் வாட் இஸ் இன் ஹெவன். கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் த கிங்டம் தட் யூ என்ஜாய் ஆன் திஸ் இயர். தேவனுடைய ராஜ்யம் என்பது நாம் மரித்த பின்பு போவது. பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பூலோகத்தில் ருசிப்பது, ரசிப்பது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை உலகம் அறியாமல் இருக்கிறது. ஆகவே முதலாம் வருகையின் அருட்செய்தியை நாம் எடுத்து உரைக்கும் பொழுதுதான் 2ஆம் வருகைக்கான ஆயத்தத்தை முன்னோடிகளாக நாம் செய்ய முடியும். அதுதான் நாம் செய்ய வேண்டும். யோவான் திருமுழுக்கினனை பற்றி வேதம் சொல்லும் சில காரியங்களையும், யோவான் திருமுழுக்கினனை பற்றி நான் அறிந்து கொண்ட சில காரியங்களையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் பிறந்த இடம் எருசலேம். தகப்பன் அபியா வழித்தோன்றல், தாய் எலிசபெத், ஆரோனின் வம்ச வழியாக வந்த மகள் எலிசபெத். ஆகவே லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே போகிறான் சகரியா, ஆலயத்துக்கு போகிறான். சகரியாவும் அவனுடைய மனைவி எலிசபெத்தும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கர்த்தாவே, எங்களுக்கு குழந்தையே இல்லையாப்பா, ஒரு குழந்தை தாங்க. மலடிக்கு குழந்தை ஈவை கொடுத்து மகிழ்ச்சியாக்குகிற தெய்வமே,
எங்களுக்கு எப்பவும் குழந்தை தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய தடவை நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தால் அந்த பதில் வழியை நின்று தட்டிக்கிட்டு இருக்கணும். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜான் மார்க் வீட்டில் எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேதுரு வந்துட்டார். பீட்டர் கண்டினியூடு நாக்கிங் என்று வேதம் சொல்லுகிறது. கதவை திறக்கலை. ஒரு வேலைக்காரி தான் போகிறா, ரோதா. போயிட்டு ஐயோ பேதுருடைய ஆவி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்கெல்லாம் நம்ப முடியல. பீட்டர் கண்டினியூட் நாக்கிங். ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் ஆயத்தப்பட்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தில் அவன் செலவிட்டான். 7 மணியிலிருந்து 8 மணி நேரம் அவன் வனாந்தரத்தில் செலவிட்டான். சகரியா அந்த ஆலயத்திலே போய், அபியாவின் வம்சத்தை சார்ந்த அவன் அங்கே போய் பணிவிடை செய்யும் வேளையில் கபிரியேல் தூதன் வரான். உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்றான். அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்படுறான். வயசாகிடுச்சேன்னு சொல்கிறான். நம்ம சில சமயங்களில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதிலை எதிர்பார்க்கறதில்ல. சகரியாவும் எதிர்பார்க்கல. சொல்லி சொல்லி ஜெபிச்சு அந்த ஜெபம் மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. அதனால் தேவதூதன் வந்து சொன்ன உடனே அது எப்படி ஆகும்? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? சந்தோஷத்தோடே குழந்தை கொடுக்க போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டணும். பார்த்தான் தேவதூதன், காபிரியேல் பார்த்தான், இப்படியே இவனை விட்டா கருத்தரித்த குழந்தைய அபாஷன் பண்ணிடுவான், அதனால் இவனை பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊமையாக்கிட்டான். அதுக்கு மேலே பேசாதப்பா, எப்படி ஆகும்னு கேட்காத, அப்படி ஆக்கிட்டான். வெளியே வந்தான், அவனுக்கு பேச தெரில. when we are not agreeing with the word of God, it is better to keep silence. அப்படியே நாள் போகுது. குழந்தை பிறந்தாச்சு. அப்பா பேசலை, சகரியா பேசலை. அப்போ குழந்தை பிறந்ததற்கு பெயர் வைக்க சொன்ன பொழுது ஸ்லேட்டு வாங்கி அவன் யோவான் என்று எழுதுகிறான். when he agreed that God has given the child and wrote the name that has been given by Gabriel, அவன் வாய் திறந்தது என்று பார்க்கிறோம். we have to agree with the word of God. we have to agree with what God is doing in this universe in the end times. தேவன் எந்த காரியங்களை இந்த கடைசி காலத்தில் செய்கிறார் என்பதை குறித்து நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். யோவான் திருமுழுக்கினருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். 12 சீடர்களுக்கு மேல் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். அந்த மனிதரெல்லாம் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தலைமை சீடனாக, சீஷர்களுக்கு லீடராக இருந்தது பேதுரு. யோவான் அப்போஸ்தலனுக்கு லீடராக இருந்தது அப்பல்லோஸ். ஆக்கிலா பிரிஸ்கிலா வந்து அவர்களுக்கு செய்தி சொன்னவுடன் அவன் திரும்பி சரியான சத்தியத்தை பேசுகிறான். வார்த்தையில் வல்லவனாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த அப்பல்லோவும் அங்கே சீஷர்களும் அடிக்கடி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமானது யோவான் ஸ்நானகன் மரித்து 30 வருடங்களுக்கு பின்பு நடந்த ஒரு சம்பவம். 30 வருடங்களுக்கு பின்பு அப்பல்லோ அங்கே கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறார். பவுல் விதைத்தார், அப்பல்லோ நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் எகிப்திலே. அந்த வேளையில் இவர் எபேசுக்கு போகிறார். எபேசுவில் அந்த 12 சீடர்கள், யாருடைய சீடர்கள்? ஜான் த பேப்டிஸ்டினுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை அறிவீர்களா? பரிசுத்த ஆவி எங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்றாங்க. என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். 2 ஞானஸ்நானம் இருக்கிறது. பேப்டிசம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே பெத்தபரா என்று அழைக்கப்படுகிற வனாந்திர பகுதியிலே திரள் கூட்டமான மக்கள், ஆயக்காரர், சோல்ஜர்ஸ், இவங்கெல்லாம் அவருடைய வசனத்தை கேட்க வராங்க. அவ்வளோ ஆவலா வசனத்தை கேட்க வரவங்களுக்கு, அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே என்னதான் அழைக்கணும். அவன் கூப்பிட்றான், விரியம்பாம்பு குட்டிகளே ஏன் ஓடி வந்தீங்க? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழி தேடி வந்தீர்களோ என்று சொல்கிறான். திரளான மக்களை பார்த்து சொல்கிறான்,
உங்கள் உணவையும் உடையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அங்கே ஆயக்காரர் டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து எவ்வளோ டாக்ஸ் இருக்கோ அதை மாத்திரம் வாங்கப்பா, அதுக்கு மேலே ரசீது போட்டு காசு வாங்கினது போக உங்களுக்கு டிப்ஸ் வாங்காதுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறான். சோல்ஜர்ஸ் வந்தாங்க. எனக்கு அதிசயமாக இருக்குது, இந்த சோல்ஜர்ஸ்லாம் யூஸ்வலாக மீட்டிங் போக மாட்டாங்க. அவங்க பிளேஸ்லேருந்து 3-4 மைல் தள்ளி தான் அந்த பெதாபரா இருக்குது. யோர்தான் நதிக்கரையின்லேருந்து ஒரு 4 மைல் தள்ளி இருக்குது. அந்த பகுதியிலே சோல்ஜர்ஸ் போனது அரசாங்கம் அனுப்பியிருக்குது. என்ன பண்ணுறான் போய் பார்த்துப்பா, என்ன பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தோம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க வந்தோம், இப்போ எங்களை மனம் திரும்பிட்டோம், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றான். எல்லாருக்கும் தீங்கா எதையும் செய்யாதுங்கப்பா, தீங்கு செய்யாதுங்க, குற்றம் பொய்யா சொல்லாதுங்க, பொய் சாட்சி சொல்லாதுங்க என்று சொல்லி அந்த சோல்ஜர்ஸ்க்கு, அந்த இராணுவ வீரர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். எபேசு பட்டணத்தில் 30 ஆண்டுகளுக்கு பின்பு இன்னும் சீடர்களாக இருந்த அந்த 12 பேருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கரத்தை தலையில் வைத்து அவருக்கு அபிஷேகம் கொடுக்கிறார். திருப்பொழிவு, பரிசுத்த ஆவியின் பொழிவு ஏற்பட அவர்கள் நவமான மொழியில் பேசி இறைவாக்கு உரைத்தனர் என்று பார்க்கிறோம். அந்த அப்பல்லோ அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சார்ந்தவன், எகிப்திலே அந்த பட்டணம் இருக்கிறது. அவனை ஆக்கிலா பிரிஸ்கிலா சரியான வழி நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் தான் ரொம்ப காலம் கழித்தார். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பொதுமக்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், சோல்ஜர்ஸ் வந்தாங்கன்னு பார்க்குறோம். இட் இஸ் ஒன் இன்சிடென்ட். ஐ ஆஸ்க்ட் ஜான் த பேப்டிஸ்ட், இதே ஒரு தடவை தான் பிரசங்கம் பண்ணிங்களா வனாந்தரத்தில்? எத்தனை தடவை நடந்தது? He told me 15 times I had meetings in the wilderness அப்படின்னா. அவ்வளோதானா? 15 டைம் பிரசங்கம் தானா? இல்லை, மற்ற நேரங்களில் நான் போய் பட்டணங்களிலும் மக்களை தனிப்பட்ட நிலையில் சந்தித்து அவர்களை நான் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினேன். 3000 பேருக்கு மேல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வல்லமையான சாட்சிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவன் வந்து ஒட்டக மயிர் உடை தரித்து காட்டுத்தேனை உண்டு லோக்கஸ் வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டான். ஒட்டக உடை அது வந்து வாஷ் பண்ண தேவையில்லை, நிறைய வார்ட்ரோப் வைக்க தேவையில்லை. பாஸ்டர் விஜி மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஷர்ட் போட்டு வர தேவையில்லை. ஒட்டக மயிர் உடை தரிச்சா டஸ்ட்டு வந்தால் தட்டி விட்டால் போதும், பெட்ரோல் வாஷ் மாதிரி ஆயிடும். ஒரு ட்ரெஸ் போதும், அழுக்காகாது, கிழிஞ்சு போகாது. அது மாத்திரம் இல்லை, ஒட்டகத்தினுடைய தோலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கோடை காலத்தில் அந்த ஒட்டகத்தினுடைய தோல் அந்த கோடை வெப்பத்தை எடுத்து குளிர்ச்சியை தரும். குளிர்காலத்தில் கேமல் ஸ்கின் வெப்பத்தை தரும். அதனால் இவனுக்கு ஏர் கண்டிஷன் ட்ரெஸ்ஸு, கேமல்ஸ் ட்ரெஸ். ஏன்னா ரொம்ப வெப்பமாக இருந்ததுன்னா நல்லா கூலாக இருக்கும், ஏர் கண்டிஷன் மாதிரி. ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா கூலாக இருக்கும், கூலாக இருந்ததுன்னா ஹாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் நசரேய விரதம் கொண்டு அவங்க வந்தான். அவன் அப்பம் சாப்பிடவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எப்படி எனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். எப்படி அவனை பிசாசு பிடிச்சிருக்கவங்கன்னு உன்னை ஏன்பா சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். கதிரேனருடைய நாட்டிலே ஒரு பைத்தியக்காரன் கல்லறையிலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை போல மக்கள் கூட்டம் இல்லாத பாலை நிலத்திலே தனிமையாக நான் என் பெரும்பாலான நேரத்தை நான் செலவிடுகிறேன். ஆகவே மக்கள் நினைத்தாங்க கதிரேனர் நாட்டில் ஒரு பைத்தியக்காரன் தான், இவனும் பிசாசு பிடிச்சவன் தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நசரேய விரதம் எடுத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே சிறப்பான சில காரியங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் த பேப்டிஸ்டுக்கும் ஒரு காலத்திலே சந்தேகம் வந்தது என்று பார்க்கிறோம். வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்கிறேன். இந்த சம்பவத்தை நான் ரொம்ப கிளியராக பார்த்தேன். எருசலேமிலிருந்து 8 மைல் தள்ளி, எருசலேமிலிருந்து 8 மைல் தள்ளி ரோட்டில் இயேசு கிறிஸ்து போயிட்டுருக்காரு. திரள் கூட்டமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு கேள்வி. ஆன்டிபாஸ் அரெஸ்ட் பண்ண சமயத்தில் இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. 2 காரணங்கள். ஒரு காரணம், என்னைய சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க,
என்று தெரிந்தும் கூட இயேசு கிறிஸ்து அதை பற்றி ஒரு புரட்சி செய்யாமல், என்னை வந்து பார்க்க வராமல், அவர் பாட்டில் கிராம ஊழியத்துக்கு போயிட்டாருன்னு போட்டிருக்கு பைபிளில். அவர் என்னை பற்றி கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேவகுமாரன் என்று நான் அறிமுகப்படுத்தினேன். ஆனாலும் அவரை பற்றி மக்கள் என்னெல்லாமோ திட்டுறாங்க. அவர் ஒன்றுமே சொல்கிறதில்ல, அவங்கள தண்டிக்கிறதில்ல, அவங்கள சபிக்கிறதில்ல, அவங்களும் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது, வருகிறவர் நீர் தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொன்னார். I want to describe this incident which I have seen it literally very clearly. அங்கே வர ஜான் த பேப்டிஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் போயிட்டுருக்காரு, பெருள் கூட்டமான மக்கள் போயிட்டுருக்காங்க. இங்கே சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானன் எங்களை அனுப்புனார், வருகிறவர் நீதானா, மேசியா நீர்தானா, இன்னொருத்தர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 6 பேர் வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு பதில் சொல்ல, அவர் பாட்டில் போயிட்டுருக்கார். என்னடா நம்ம பாஸுக்கும் சிறையில் போட்டதுக்கு ஒன்றும் சொல்லலை, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாலே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்குறாரு, ஒரு தகப்பனார் ஒரு முடமான 25 வயது உள்ள ஒரு மனிதனை கொண்டு வந்தார். அந்த மனிதனுடைய வலது கால் 75 மில்லிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர் ஷார்ட்டாக இருக்கு. ரைட் லெக் இஸ் ஷார்ட் பை 7.5 centimeters. I am telling what I have seen. When you see a vision, you will know the dimension, the height of angels, everything you will know. அப்படி இருக்குது. கம்ப வச்சுட்டு வந்திருக்கான், தாப்பனார் கொண்டு வந்திருக்காரு. அடவரே, இந்த பையன் பிறவியிலேருந்து இப்படி தான் இருக்கான், ரொம்ப கஷ்டம், வேலைக்கு போக முடியல. அப்படியா? ஜீசஸ் praise for that man. அந்த 75 மில்லிமீட்டர் கால் அப்படியே வளருது. நம்முடைய ஊழியத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார், வில்சன். அவருடைய மகள் 5 வயசு, அழகான பொண்ணு, ஒரு கால் 1 இன்ச்சு ஷார்ட், நொண்டி நொண்டி நடக்குது. பார்த்த உடனே பரிதாபமாயிடுச்சு. ஐ ரிமெம்பர் திஸ் இன்சிடென்ட். ஜீசஸ் மேட் இஸ் leg to grow. So I made the child to sit and I told, bone grow in Jesus name. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்த கிரியை நீங்கள் செய்வீர்கள், மேலான கிரியையும் செய்வீர்கள் என்று சொன்னார். சரி, பிளைண்ட் மேன் கேம். அவனுடைய கண்களை 2வது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இவங்க கேள்வி கேட்டுட்டு பின்னாலே போகிறாங்க. இது 2வது அற்புதம். 3வது ஒரு டீனேஜ் கேர்ள் வருது. அந்த டீனேஜ் கேர்ள் ஊமை. அவங்க அம்மா சொல்லுது, பிறவியிலிருந்தே இந்த பொண்ணு இப்போ கல்யாண வயசாகிடுச்சு, எப்படி மாப்பிள்ளையை பார்க்குறது, ஊமை பொண்ணாக இருக்கே, அதனால் நான் என்ன செய்கிறதுன்னு தெரில, நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் முதலாவது அந்த மனிதன் முடவனை சுகமாக்கிய பொழுது அங்கே ஒரு கூத்தாட்டம். அவன் மான் போல குதித்து குதித்து, இது இவ்வளவு நாளும் கம்பு வச்சு நடந்தவன் கம்பை தூக்கி போட்டு குதித்து ஆடி பாடி அந்த அலங்கார வாசலை அலங்கோலப்படுத்தி கொண்டிருந்தவனை பவுலும் அங்கே பேதுரு வந்து சொன்னான்ல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், எழுந்து நடன்னு சொன்னது மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னவன் அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடி அப்படின்னு பாசிக்கிறோம்ல, அது மாதிரி அவன் இருக்கிறான். இந்த சத்தம் மிரக்கல் நடந்ததில் சத்தம். இந்த குருட்டு டீனேஜ் கேர்ள் அவங்க அம்மா கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆண்டவன் கண்கள் கையை வச்சார், 2 கண்ணும் திறந்துச்சு. அது சத்தம் போட்டு முதல் தடவையாக அம்மாவை பார்க்குறது, சுற்றி வர பார்க்குறது, அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு இயேசுகிட்ட இப்படி திரும்பினா போதும் இப்படி குனிஞ்சிக்கிறான். ஏடா இவன் பயந்து பயந்து குனிஞ்சிட்டு வரான் அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் புரியல. ஏதோ பிக் பாக்கெட் அடிக்க வந்திருக்கானா, ஏன் பயப்படுறான், ஏன் குனிஞ்சு வரான்? இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ வா அப்படின்னார். அவன் வரான். வந்தோன்னு அவர் சொல்கிறாரு, உன் சரீரத்தின் உள்ளே குஷ்டரோகம் ஆரம்பித்திருக்கிறது. குஷ்டரோகிகள் கூட்டத்தில் வந்து எல்லாரை போல் வர முடியாது. அசுத்தன் அசுத்தன் என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும், கூட்டத்துக்கு தூரத்தில் இருக்க வேண்டும். நீ சரீரத்தின் உள்ளே உடல் உறுப்புகளுக்கு உள்ளே குஷ்ட நோய் ஆரம்பித்திருக்கிறது, சுகம் கிடைக்குமான்னு வந்திருக்க, துணிஞ்சு வந்துட்ட க்ரௌடில், அதனால தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர, வா அப்படின்னு அவனை தொட்டார். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்ட். அடுத்தாப்புல
demon possessed people. 2 married men and 1 14-year-old girl. அந்த 2 பேர் வந்தாங்க. 2 பேருக்கும் mental depression. They got married, something else has happened. 2 பேரும் மூளை சரியில்லை, எல்லாம் உளறிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்க. அந்த 2 பேரும் அந்த 2 பேரையும் ஆண்டவர் சவப்படுத்தினோடனே தே பிகம் பர்ஃபெக்ட்லி நார்மல். இந்த 14-year கேர்ளை அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இது யூத பெண் தேவாலயத்திற்கு எடுத்து போகும்போது இது ரொம்ப கஷ்டம், போகாது, கீழே விழுந்துடும், திமிர்வாதத்தை விட பயங்கர மோசமாக இருக்குது. இந்த பொண்ணு வளர்ந்து என்ன செய்ய போகுது, எங்களுக்கு என்ன செய்கிறது, இந்த பொண்ணை வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரில. இயேசு கிறிஸ்து அந்த பொண்ணையும் சுகப்படுத்துகிறார். இவங்க பார்க்குறாங்க, யோவான் ஸ்நானகன், ஆண்டவர் ஞான ஸ்நானம் யோவான் ஸ்நானகன்ட்ட எடுத்தார், அவர் அனுப்பியிருக்கான்னு சொல்ல கவலையப்படலையே, இவர் அற்புதங்களாக செய்துட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு வசனம் தெரியும், ஏசாயா எழுதிய வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஏசாயா 35:5 அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இது ஏசாயா சொல்லியிருக்கான். இது ஜான் த பேப்டிஸ்ட்க்கு தெரியும். இது மேசியா வந்தால் தான் இதை செய்வார்னு தெரியும். அதனால் அதுக்கு பதில் சொல்ல, நான் தான் மேசியான்னு சொல்லலை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் that he is the Messiah by performing these miracles. இந்த அற்புதங்கள்லாம் செய்து இது பண்ணுறார். அதனால் மத்தேயு 11:3 வாசிங்க. வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இந்த கேட்கும்படி அனுப்புனதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லாமல் எல்லா மிரக்கலும் செய்து காட்டிட்டு என்ன சொல்கிறார் 4ஆம் வசனத்தில்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். நீங்கள் கேட்கிறதையும், கண்ணு தெரியாத இந்த பொண்ணு, ஊமை பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குப்பா, பாருங்க, இதை கேளுங்க, பாட்டை கேளுங்க. நொண்டி மான் போல் குதிச்சுக்கிட்டு இருக்கான், அது பாருங்க. பிசாசு பிடிச்ச 2 ஆம்பளைங்க, ஒரு 14 வயசு பொண்ணு சோமா இருக்குது. கண்டதையும் கேட்டதையும் போய் அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு வசனம் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். The Lord Jesus Christ was not ignoring the disciples of John the Baptist, but he is giving a demonstration that he is the Messiah. Undeniable demonstration of God's power in restoring the lame, giving sight to the blind, cleansing the leper. Just by doing all these things, Jesus proves himself to be the forthcoming Messiah of which John the Baptist was looking for with great expectation. John the Baptist பற்றி நீங்கள் சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் 3 காரியங்களை சொல்ல வேண்டும். முதலாவது ஜான் த பேப்டிஸ்டினுடைய தாழ்மை. ஜான் த பேப்டிஸ்ட் ரொம்ப தாழ்மையாக இருந்தான். ஹெரட் ஆன்டிபாஸ் அப்படிங்கிறவன் காற்பங்கு தேசாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. காற்பங்குனா கால் பங்கு. ரோம சாம்ராஜ்யத்தில் 1/4 இவன் ராஜா, காற்பங்கு தேசாதிபதி. அந்த காற்பங்கு தேசாதிபதிக்கு, அந்த ஆன்டிபாஸுக்கு பெரிய ராஜ்யம் இருக்குது, குவார்ட்டர் ஆஃப் த ரோமன் எம்பையர் இருக்குது. அவன் ராஜாவை உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஒரு சகோதரன், ஹாஃப் பிரதர் பிலிப், ஹெரட் பிலிப் II. அவனுடைய மனைவியை இந்த ஆன்டிபாஸ் எடுத்து தன் மனைவியாக்கி கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். யோவான் நேர்மையானவன், உண்மையானவன். நேர்மையானவன், உண்மையானவன். இது ஏரோது ஆன்டிபாஸ்க்கு தெரியும். அந்த யோவானை ரொம்ப மதித்து வச்சிருந்தான் ஆன்டிபாஸ்.
அவ்வளோ மதித்து வச்சுருந்த சமயத்திலையும் அந்த மதிப்பை அவன் மதிப்பை எல்லாம் திறந்து விட்டு அவனை சிறையில் போட்டான். ஏன்னா இவனை அரெஸ்ட் பண்ண உடனே ஏரோதியாள் வந்து சொல்கிறா, இவனை கொன்றுங்க அப்படின்றா. இவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிறைச்சாலையில் போடுறான். மக்கேரஸ் ஃபோர்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு பயங்கரமான சிறைச்சாலை இருந்தது, மக்கேரஸ் ஃபோர்ட். அந்த சிறைச்சாலை சவக்கடலுக்கு பக்கத்தில் அந்த சிறைச்சாலை இருந்தது. அதில் பயங்கரமான கிரிமினல்ஸ் தான் போடுவாங்க. அந்த கிரிமினல்ஸ் போடுற இடத்துல இவனுக்கு தனி ஒரு செல்லை இவனை போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஏரோது ராஜா ஒரு டம்மி ராஜா, தஞ்சாவூர் பொம்மை ராஜா. அதனால் இவனுக்கு ஆட்சி செய்ய தெரியாது, இவனுக்கு குடும்பம் நடத்த தான் தெரியும். அங்கே பிலிப்பினுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று கன்சல்ட் பண்ணுறதுக்கு ராத்திரி நேரத்தில் அந்த பிரிசனுக்கு மக்கேராஸ் பிரிசனுக்கு போய் விசாரிப்பான், இது என்ன செய்யுது, இது என்ன செய்யுது. அடுத்த வசனம் வாசிங்க. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன், தூய்மையும் நேர்மையும் உள்ளவன் என்று அறிந்து பயந்து போய் அவனை பாதுகாத்து சிறைச்சாலையில் பாதுகாப்பாக வச்சான். யோவான் ஸ்நானகனே, நீ இந்த சிறைச்சாலை தவிர வேறு எங்கே இருந்தனா என் ஒய்ஃப் கொன்றுவா, அதனால் பாதுகாப்பாக இங்கே இரு. உன்னை சிறைச்சாலையில் போட்டிருக்கேன், நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பேன் டம்மியா, நீ சிறைச்சாலையிலிருந்து எனக்கு ஆலோசனை சொல்லணும், நான் ராஜ்யத்தை நடத்துவேன். அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து யோவான் ஸ்நானகனுடைய யோசனையின்படி எல்லாம் செய்தான். இந்த ஏரோதியாளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயா நைட்டில் எங்கேயோ போகிறாரு, எங்கே போகிறார் பாருங்க அப்படின்னு போகிறான்னு பார்த்தோன்னே, ஐயா அந்த சிறைச்சாலைக்கு தான் போகிறார், டெய்லி போயிட்டு வர்றாரு, ஏதோ நோட் எடுத்துகிட்டு போகிறாரு, நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு, என்னென்னு தெரியலையே, என்னமோ வேலை பண்ணுறான், அதனால் இவனை கொன்றணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷம் கலந்து அவனை கொல்ல முற்பட்டாள். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஏரோதியாளும் சதி நினைத்து அவளை கொன்று போட மனதாயிருந்தாள். எப்போ? நம்ம ஐயா ராஜா சிறைச்சாலைக்கு போய் தான் ஆலோசனை வாங்கிட்டு வராரு, இவரை தீர்த்து கட்டாட்டா இவரை நம்ம ராஜாவை கையில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பாய்சன் வைக்க பார்த்தா. வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. ஆண்டவர் டைம் வரல, அதனால் அவளால் கூடாமற் போயிற்று. அடுத்த வசனம். பின்பு சமயம் வாய்த்தது, எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே. பின்பு சமயம் வாய்த்தது. God has got a timing. ஆன்டிபாஸ்க்கு பர்த்டே, கலிலே அவள் உள்ள பிரமுகர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்ருக்கான். டின்னருக்கு டான்ஸ் ஆட யார்? ஏரோதியாளுடைய மகள் சலோமி பாடுறா. குயிலாட்டம் மயிலாட்டம் மன்னவன் வந்தானடி, குடிவாழ்க கொடி வாழ்க குலம் வாழ்க அப்படின்னு சொல்லி பாடி ராஜா பற்றி பாடிட்டு, இவன் மெய்யானவனோ அல்லது வஞ்சகனோ, என் அம்மா சொன்னதை கேட்டால் மெய்யானவன், அந்த எதிரிக்கு அவன் கை கொடுத்தான் நான் பொய்யானவன், வஞ்சகனோ மெய்யானவனோ என்று சொல்லி பாடிட்டு அவள் கடைசி வேர்ஸில் என்ன பாடுறான்னு சொன்னால், எங்கள் ராஜாவுக்கு எதிரி யாரும் கிடையாது, குடிமக்களின் உளமறிந்து கோலோச்சும் என் தந்தை, எதிரிகளற்ற ஒரு தந்தை, எதிரிகளற்ற கொற்றவன். அந்த கொற்றவன் அவனுக்கு யாராவது ஒரு எதிரி, எண்ணத்தில் எதிரியாயினும் அவன் உடலும் தலையும் ஒன்றாய் இருக்காது, ஒரு தட்டெடுத்து அந்த தலை அதில் வைத்து நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி பாடுறா. இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்குறதுல இந்த கதை பாட்டை மறந்துட்டாங்க. உடனே ராஜா சொல்கிறான், அப்படா என்ன அழகான டான்ஸ், அர்த்தம் பார்த்தியா? பார்க்கல, பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கான். அவன் சொல்கிறான் ரொம்ப உற்சாகத்தில், நீ எதை வேணா கேள், என் ராஜ்யத்தில் பாதி வேணா கேளு, நான் தந்துடுவேன் அப்படின்றான். உடனே இவன் பாருங்கள் 14 வயசு பொண்ணு, ராஜ்யத்தில் பாதி கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. இருந்தாலும் அம்மாவை கன்சல்ட் பண்ணுவான்னு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. போயிட்டு மம்மி என்ன கேட்குறது, ராஜ்யத்தில் பாதி கேட்கட்டா? என்ன ஆச்சு கடைசியில்? அது சொன்னால் அதெல்லாம் வேணாப்பா, நமக்கு விரோதமாக இருக்கான இந்த ஜான் த பேப்டிஸ்ட் அவன் தலையை வாங்கு அப்படின்னா வந்து
ராஜாவே, அப்பா, ஜான் த பேப்டிஸ்ட் அவருடைய தலை வேணும் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. இந்த இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் முன்னால் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன்ட்டா ஒரு தலையை தான் கேட்குறா. நான் ராஜா வந்திருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ராஜா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? மகளே, யோவான் ஸ்நானகனுடைய தலை என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை விட விலை உயர்ந்தது, அதை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தான். அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி சொல்ல தெரியல. அதான் டம்மி ராஜாவாச்சே, பொம்மை ராஜாவாச்சே, அதனால் விட்டு கொடுத்துட்டான். ஜான் த பேப்டிஸ்ட்குள்ள 3 முக்கியமான காரியம். அவனுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் என்ன சொல்கிறான்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், இது நான் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். யார் இவனுக்கு போதிச்சா? ஜான் த பேப்டிஸ்ட் போதித்தான். ஜான் த பேப்டிஸ்டினுடைய குணாதிசயங்களை பற்றி நான் இப்பொழுது சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verse 30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவருடைய சீரும் சிறப்பும் பெருக வேண்டும், நான் என்னுடைய பிரபல்யம், என்னுடைய புகழ்ச்சி குறையணும் அப்படின்னு சொன்னான். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, சின்ன வேலையில் பார்க்குற ஒரு வாட்ச்மேனாக இருந்தால் கூட என் மகன் கலெக்டராக வரணும் அப்படின்னு விரும்புவான். ஆனால் ஜான் த பேப்டிஸ்ட் பேரண்ட்ஸ், கர்த்தர் உன்னை என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை செய்ப்பா, நாங்கள் உனக்கு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜான் த பேப்டிஸ்டும் அவனுக்கு எந்த ஆசையுமே இல்லை. God told me why God has selected John the Baptist. ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவான் திருமுழுக்கினனைப் போல யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பூலோகத்தில் சிறியவனாயிருக்கிறவன் பெரியவனாயிருப்பேன்னு சொன்னார். அதாவது கிங்டம் ஆஃப் ஹெவனில், இந்த உலகத்தில் பிறந்தவங்களில் ஸ்திரீகளுக்குள் பிறந்தவங்களில் ஜான் த பேப்டிஸ்ட் கிரேட். பட் திஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், தேட் ஸ்டாண்டர்ட் இஸ் கிரேட். எங்களுக்கெல்லாம் பிரசங்கிமாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேண்டியது, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் வரணும், அப்படியே அங்கே ஃபெதர்ஸ் விழணும், கோல்ட் டஸ்ட் விழணும். இது தான் நாங்கள் பார்ப்போம். கர்த்தாவே எங்களை பயன்படுத்துங்க, மேனிஃபெஸ்டேஷன்ஸ். பட் ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் நாட் மூவ்ட் பை மேனிஃபெஸ்டேஷன். ஜான் த பேப்டிஸ்ட் எப்போவும் ஜெபம் பண்ணுவானா, கர்த்தாவே என் மூளையில் பல எண்ணங்கள் தோன்றப் போகின்றன, அந்த எண்ணங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே எடுத்து உங்கள் எண்ணத்தை கொண்டு வைங்கப்பா அப்படின்னா. He never had one thought of his own when he came to the age of accountability. நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் ஆசை. சைக்காலஜி சொல்லுது 10,000 எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் வருதுன்னு. அவ்வளோ எண்ணங்கள். ஆனால் ஜான் த பேப்டிஸ்ட் ஆசை, ஐ டோன்ட் வாண்ட் எனி தாட். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்று சொன்னார், பிதா அவருக்கு காட்டினதை அவர் செய்தார், பிதா அவருக்கு சொன்னதை அவர் பேசினார். நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, சுயமாய் ஒன்றும் நடத்தவில்லை என்று சொன்னார். அதே மாதிரி ஈக்குவலாக ஜான் த பேப்டிஸ்ட். ஜான் த பேப்டிஸ்ட்க்கு இவர் தான் உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டின்னு எப்படி தெரிஞ்சுதுன்னா, 12 வயசில் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனார் முதல் தடவையாக. போன சமயத்தில் அவங்க பெற்றோரெல்லாம் போயிட்டாங்க, ஆனால் ஜான் த பேப்டிஸ்ட் பெற்றோர் போல. அதனால் ஜான் த பேப்டிஸ்ட் இயேசு கிறிஸ்துவோட துணைக்கு இருந்துட்டார். இருந்த உடனே முதல் தடவையாக பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து அவ்வளோ தாராளமாக பேசுகிறாரு, ஞானமாக பேசுகிறாரு. ஐயோ என்ன ஞானமாக பேசுகிறாரு, முன்னால் உட்கார்ந்துருக்கவங்களாம் பெரிய ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு இவ்வளோ நல்லா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடவை பார்த்துருக்கான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது கேட்டிருக்கான், அவர் ஊழியம் செய்கிறத பார்த்துருக்கான். அதனால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அவரிலிருந்த அதே சிந்தனை தனக்கு வரும்படியாக அவன் வந்தான். முதலாவது, we have to surrender absolutely our will. Let this mind be in you which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் சொன்னானே, அது யார்கிட்ட படித்து சொன்னா? இங்கே கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறான்ல, அதுவும் ஜான் த பேப்டிஸ்ட் சொன்னதான்.
அந்த சிந்தையும் இருக்கணும்னு சொன்னான். இந்த கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுகிற நாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதற்கு ஒரு எண்ணம், எதிர்மறையான எண்ணம் வராதபடி பார்த்து கொண்டால் 2ஆம் வருகையின் முன்னோடிகளாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுப்பார். ஹியூமிலிட்டி. ஐ மஸ்ட் டிக்ரீஸ், ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ். அவன் பற்றி சொல்கிறான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவன் சொல்கிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்றார். அவன் எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கெல்லாம் he has not performed one miracle. That means when people came for prayer, he said, sorry, you accept the Lord, experience the power of God. So it is not the manifestations, it is the spiritual input of God's power. அனிட்டான ஒரு சகோதரி சவுதி அரேபியாவில், பாஸ்டர் ஒரு சாவரின் கோல்டு காயின் வாங்கி வச்சுருந்தேன், அது தொலைஞ்சு போச்சு. தேடுறேன், இங்கேயும் காணவே இல்லை. நான் வச்சுருந்த கவர் எம்டியாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் கிவிங் அன்யூஷுவல் பவர் டு யுவர் வேர்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் இன்புட். அதனால் நீ சொல்லு, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த நாணயத்தை எங்கே தொலைஞ்சதோ அந்த நாணயமே வந்து உட்காரணும். நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, எந்த இடத்துல தொலைஞ்சோ அந்த இடத்துக்கே வந்திருக்கு அப்படின்னாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், நாட் பை ஆர்டினரி வேர்ட்ஸ் பட் பை த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் காட். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறார், வல்லமை வேண்டும்னு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் அற்புதம் செய்யாதிருந்தும் அவனை குறித்த அவ்வளவு வல்லமையான காம்ப்ளிமெண்ட்டை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க. பிசாசு வந்து பலவந்தம் பண்ணி நம்ம விதைக்கிற வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். விதைக்கிற வசனத்தை எடுத்துடலாம், நாம் காட்டுகிற வல்லமையை அவன் எடுக்க முடியாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே இந்த புத்தாண்டில் தேவையானது ஒன்றே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் மரியாளிடத்தில். ஆண்டவருடைய பாதத்தை பற்றிய ஒரு பாடலை மிஸ்டர் சத்யசீலன் அவர்கள் வயலினில் வாசிப்பார்கள். அவர் டீம் வில் ஜாயின். ஆண்டவருடைய பாதம் அது ஒன்றே போதும். அதை பற்றி இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம்.
நம்மை களிமண்ணாக வைத்து அவர் ஆணி துளைத்த கரங்களை கொண்டு ஒரு நல்ல கனத்துக்குரிய பாத்திரமாக 2015 வணைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 65:11 வசனத்திலே ஆண்டவர் சொன்னது போல், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், எங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை அவருடைய கிருபையினாலே அவர் முடிசூட்டி நம்மை வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் இந்த இடத்துல வரவேற்று இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு மனதோடு ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த வேளையில இந்த இடத்துல நீர் இறங்கி வரும்படியாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடப் போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் மகிமையின் தேவன், ஆராதனை ராஜன் கூடும் இடத்தில் ஓடோடி வருபவர் அன்பான தேவன் எங்கள் இயேசுராஜன். துதியின் மத்தியில் வாசம் செய்யும் மகிமையின் தேவன், ஆராதனை ராஜன் கூடும் இடத்தில் ஓடோடி வருபவர் அன்பான தேவன் எங்கள் இயேசுராஜன். வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக, வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாம் சேர்ந்து வருக வருக வருக, உம் ராஜ்யம் வருக, வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
ராஜாதி ராஜனம் கர்த்தாதி கர்த்தராம் மகத்துவ தேவனாம் எங்கள் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் பள்ளத்தில் லில்லியாம் விடிவெள்ளி நட்சத்திரம் எங்கள் இயேசு. சொல்லுவோமா? ராஜாதி ராஜனம் கர்த்தாதி கர்த்தர் மகத்துவ தேவனாம் எங்கள் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் பள்ளத்தில் லில்லி மகத்துவ எங்கள் இயேசு. சொல்லுவோமா? வருக 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 உம் ராஜ்யம் வருக. இயேசுவே வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி வருக வருக இயேசுவே உம் ராஜ்யம் வருக. வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. சேர்த்து வருக 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 உம் ராஜ்யம் வருக. வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. யுத்தத்தில் வல்லோரம் சேனையின் கர்த்தராம் யூதாவின் சிங்கமாம் எங்கள் இயேசு. ரட்சிப்பின் கண்மலை அரணான கோட்டையாம் பலனான துருகமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? யுத்தத்தில் வல்லோரம் சேனையின் கர்த்தராம் அவர் யூதாவின் சிங்கம். ரட்சிப்பின் கண்மலை அரணான கோட்டையாம் பலனான துருகமாம் எங்கள். எல்லா கரங்களையும் உயர்த்தி வருக 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 உம் ராஜ்யம் வருக. இயேசுவே வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. வருக 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 உம் ராஜ்யம் வருக. வாழ்க 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 உம் நாமம் வாழ்கவே. கரங்களை தட்டி அந்த தேவனை வரவேற்போம். இன்னும் பலத்த கரத்தோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து. Yes Lord, we welcome you in this place. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை பேர் சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். ஹல்லேலூயா. அதான் பக்தன் சொல்கிறார், 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமான நன்மைகள். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த முடிவு கடைசி மணி நேரம் வரைக்குமாக நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் இன்று நம்மை ஜீவனோடு வைத்து காத்த அந்த தேவனுடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா? என் அன்பரின் பாதத்தில் அர்ப்பணித்து நாம் பாட போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கரங்களையும் தட்டி கோடி சொத்திரங்கள் ஏறெடுப்போமா? பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா? 1 கோடி சொத்திரங்கள் ஏறெடுப்போமா? பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா? மனதார வாழ வைப்பார், பரலோகம் செத்திடுவார். மனதார வாழ வைத்தார், பரலோகம் செத்திடுவார். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு.
துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. மீட்புக்காய் வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. மணிக்கூட மீட்புக்காய் வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் நீக்கியவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. உலகத்தில் வந்துரைத்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்துரைத்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் அவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி சொத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. சொல்லுவோமா, ஒரு கோடி சொத்திரங்கள் அந்த தேவனுக்கு பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் செத்திடுவார். நம்மை மனதார வாழ வைப்பார், பரலோகம் செத்திடுவார். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஓ நல்லவரே, நீர் வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. இன்னும் அதிகமாக நன்மை செய்த தேவனுக்கு நன்றி அப்பா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடலை சொல்ல போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். ஹல்லேலூயா. அன்று சாலமோன் தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கு வர்றதற்கு முன்பாக சாலமோன் சொல்லுகிறார், தாவீதுக்கு என் தேவன் அருளின எல்லா காரியத்தையும், வார்த்தையினால் சொல்ல எல்லா காரியத்தையும் இன்று கரங்களினால நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவருடைய கரங்களில் இருந்து கிருபை கிடைத்ததோ கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. எஸ், அவர் வார்த்தையினால் சொன்னதை நம்முடைய கரங்களினால செய்தாரே, அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஒரு பாடலை பாட போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். ஆண்டவரே, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம்முடைய கரங்களினால நீங்க நிறைவேற்றினீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தையினால் நீங்க சொன்னதை கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, கடந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை நீங்க ஆண்டவரே உம்முடைய கரங்களினால நிறைவேற்றினீங்களே. எங்களுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தந்தீங்களே.
எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தந்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. சொல்லுங்க, வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. சொல்லுங்க, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் மாறா பாதையிலும் கூட வந்தே. சொல்லுமா, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கைவிடாமல் விட்டு விலகிடாமல்
நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால், எல்லா கரங்களை உயர்த்தி வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இயேசுவே நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திரும் மகிழ்ச்சியோடு நன்றி நன்றி சொல்வோம். இயேசுவே குறையாமல் காத்திரும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்தில நம்மை புகழ்ச்சியாக மாற்றினார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. சொல்லுங்களேன். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் அறிக்கை செய்வோம் எல்லாரும். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. சொல்லுங்க. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையால் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சேர்த்து சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்று குறையாமல் காத்திரும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திரும். எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திரும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திரும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுவோமா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். இயேசுவே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை மகிழ்ச்சியோடு சொல்வோம். நம்மை காத்திட்ட தேவனை நன்றி நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஒரு பலத்த கரங்களை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yes Jesus, we thank you so much. வாக்குத்தத்தம் செய்த அந்த கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கங்கள் எழுந்து நின்று ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறீங்க. இன்னும் சத்தமா பத்தாது. எல்லா சிங்கங்களும் எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை கிதியோனை போல பயந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. இந்த வானொலி தொலைக்காட்சி மூலியம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்த வீரனை போல உங்களை புறப்பட பண்ணுகிறார். யூதா கோத்திரம் அவரை துதிக்கிற ஒரு கோத்திரமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துங்களே. அவர் புதிய கிருபைகளை, புதிய பலத்தை, புதிய அனுக்கிரகத்தை இந்த ஆண்டிலே பொழிவது நிச்சயம். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை உயர்த்தி, மகிமை நிறைந்த அந்த தேவனை, மகத்துவம் நிறைந்த அந்த தேவனை நம்முடைய கரங்களை தட்டி
புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கேட்போமா? புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. சொல்லுங்க, குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுங்க, எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். அந்த தேவனிடத்தில் கேட்போமா? புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தாரோ. சொல்லுங்களேன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தாரோ. எங்கள் கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. சொல்லுங்க, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்களை சந்தித்திட ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஜெயம் சிறந்ததாய் மாறிட ஆண்டவரே, உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் என்று சொல்லுவோமா? சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சொல்லுவோமா? சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, எனக்குள் சமாதானம் நான் பெற்றிட. கேளுங்களேன், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். எல்லா கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேளுவோமா? புது கிருபை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அந்த பிதாவாம் தேவனுக்கும்
அந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்த போகிறோம். அந்த உன்னத தேவனுக்கு, அந்த உயர்ந்த அடைக்கலமான அந்த தேவனுக்கு நம்முடைய ஆராதனை செலுத்தி மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களையும் தட்டி அந்த தேவனை உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா உன்னதமான அந்த கர்த்தரை, எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்பவர், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தேனீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் இருத்தேனீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தேனீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் இருத்தேனீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 அவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தரே என் இயேசு தேவா, நானீளத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே என் இயேசு தேவா, சொல்லுமா, நானீளத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அந்த
தேவனை பார்த்து ஆண்டவரே உம்முடைய திட்டங்களின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லுவோமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. சொல்லுங்களேன், புழுதியில் இருந்தென்னை உயர்த்துவீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே என் இயேசு தேவா, நான் நீலத்தில் என்றும் ராஜா. பரிசுத்தரே என் இயேசு தேவா, சொல்லுமா? நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால். எல்லா யூதா கோத்திரங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லே அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடயம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடயம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. சொல்லுமா? நம்பினோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. எல்லா கரங்களையும் உயர்த்தி அந்த ராஜாதி ராஜனை உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம். உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை, உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். சேர்ந்து உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா. சேர்ந்து அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா, விருந்தை தந்தையே வாழ்த்துவோமா? உம் நாமம் வாழ்க ராஜா, இயேசுவே விருந்தை தந்தையே. உம்மரசு வருக ராஜா, விருந்தை தந்தையே. இயேசுவே உம்மரசு வருக ராஜா, விருந்தை தந்தையே. ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏகோவா ஈரே,
தருவே. ஓ யெகோவா நிசியே. சொல்லுவோமா என்னாலும் எல்லா கரங்களையும் உயர்த்தி வாழ்க ராஜா. ஓ வாழ்க இயேசு ராஜனே. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுவோமா யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரஃபா. சொல்லுங்களேன் சுகம் சுகம் தருபவர். விசுவாசித்து யெகோவா ரூபா. சுகத்தை தருகிற தேவன். சுகம் தருபவர் நீ. வாழ்க ராஜா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. ஓ நாம மகிமை. வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் யுத்த வீரராய் நம் முன்பாக சென்று கொண்டிருக்கிற அந்த தேவன், அந்த தேவனை போற்றி பாட போகிறோம். ராஜாதி ராஜனே. ராஜாதி ராஜா நீரே. உம் நாமம் எல்லா கரங்களையும் உயர்த்தி சொல்லுகிற ராஜாதி. ஓ ராஜாதி ராஜனே. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உயிரோடு எழுந்தவரே. Yes Lord. வேகமாய் வாருமையா. மாரநாதா மாரநாதா. அல்லேலூயா மாரநாதா. அல்லேலூயா மாரநாதா. அல்லேலூயா மாரநாதா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா. விண்ணை தந்தையே. சொல்லுங்களேன். உம் நாமம் வாழ்க ராஜா. இயேசுவே விண்ணை தந்தையே. உம் அரசு வருக. உம் அரசு வருக ராஜா. விண்ணை தந்தையே. இயேசுவே உம் அரசு வருக ராஜா. விண்ணை தந்தையே. வாழ்க ராஜா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. Yes Jesus. Let the name be blessed. ஹோசன்னா. அந்த கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தரை. ஓ மகிமை 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 மகிமை. Yes Lord. பெற்றுக்கொள்ள பாத்திர. Yes Lord. We give you all honor. அந்த தேவனிடத்திலே இந்த வருடத்தின் முதலாம் நாளிலே, இந்த முதலாம் மணி வேளையிலே எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தம்? லார்ட், உம்முடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த வருடத்தில் முதல் அடி எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதே எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில்
உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? என்னை முழுமையாக தருகிறேன் அப்பா, உம்முடைய பாதத்தில் என்னை படைக்கிறேன் அப்பா. வெறுமையான பாத்திரமா இந்த வருடத்தில் நீர் எப்படி என்னை வணைய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அப்படி நீர் என்னை வணைந்து கொள்ளுங்க ராஜா. உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதத்தில் என்னை வெறுமையாக அர்ப்பணித்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். Yes, Jesus. Amen. தேவனே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே இயேசுவே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. அர்ப்பணித்து சொல்லுவோம். தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையோ நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். கரங்களை உயர்த்தி எந்தன் வாழ்வே மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வே மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. உம்முடைய தரிசனத்திலே நாங்கள் நடக்க நீர் கொடுத்த உமது தாளந்தை உமக்காக பயன்படுத்த, உம்முடைய கிருபையிலே பெருக, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு வந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தரிசனம் நீ தந்தது, தாளந்தும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வின், எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனு. We worship you, Lord, எந்தன் Jesus, we give you all honor. Yes, we love you, Lord. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள்
பரிசுத்தத்தை காணும் போது அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் மொழியின் நீழலாகும். உந்தன் சந்தோஷத்தை காணும் போது உந்தன் அன்பை நான் உணரும் போது என்னை சுற்றி எல்லாம் மொழியின் நீழலாகோ. எல்லா கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோமா? நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், என் வாழ்வின் நோக்கம் உம்மை ஆராதிப்பதே. எல்லா கரங்களை ஆசைத்து ஆராதிப்பே, ஆராதிப்பே, நம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழுவேன். I worship you, Lord. I worship you, Jesus. I worship you. The reason I live